பவானி சாகர் அமைந்திருக்கிற பேருந்து நிலையத்திற்கு கர்மவீர காமராஜர் அவர்களின் பெயர் சூட்ட ஆவணம் செய்ய வேண்டும் என்று சட்டசபையில நம்ம கர்ம வீரர் காமராஜர் பெருந்தலைவரை பத்தி பேசுற நேரத்துல நம்ம டிவிக்கு எம்எல்ஏ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வாய் உளறிருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக காம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்ல வந்துட்டாங்க. என்னதான் ஒரு வாய் உளறல் இருக்குது, ஒரு பேச்சியில் பிழை இருக்குது, நாங்கள் புதுசாக வந்தவங்க கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான காரணங்களை வச்சாலுமே கூட ஒரு மகத்தான பெருந்தலைவரை பற்றி பேசும்போது, ஒரு மாபெரும் ஆளுமையை பற்றி பேசும்போது, அரசியலில் யாருமே அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை பற்றி பேசும்போது நம்ம என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம், அந்த வார்த்தைகளுடைய அழுத்தம் என்ன அப்படிங்கிறத கூட சிந்திச்சு நம்மளால் பேச முடியாதா அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் அமைச்சர், அதாவது நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பிழையாக நிதி அறிக்கையெல்லாம் படித்தாங்க. அவர் நிறைய வார்த்தைகளை தப்பாக படித்தாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே கருத்து தெரிவிச்சிருந்த நேரத்தில் எதிர்கட்சிக்காரர்கள் கூட குறிப்பாக டிஎம்கேவில் இருந்து அதை குறிப்பிட்டு சொன்னாங்க, நிதி அறிக்கையெல்லாம் தப்பாக படிக்கிறீங்க, நீங்கள் தமிழ் நல்லா படிக்கணும் அப்படின்னு. அதை கேட்டு அவர், அதாவது நிதி அமைச்சர் மரிய வில்சன் பயங்கரமாக கோவப்பட்டு நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது கூட எண்ணிக்கையில் தவறாக பேசினாங்க அப்படின்னு சொல்லி தவறான எண்ணிக்கை கணக்கிட சொன்னார் அப்படின்னு இணையத்தில் வைரலாச்சு. இதே போல் இப்போது டிவிக்கு எம்எல்ஏ அவர்கள் பேசின வார்த்தைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னாக்க மற்ற தகவல்களையும் ஒரு தரவுகளையும் பிழையாக சொல்லிட்டு திரும்ப திருத்தம் செய்வதை எதர்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நம்ம ஒரு மாபெரும் ஆளுமையான ஒரு மகத்தான தலைவரான, இன்று வரை போற்றப்படக்கூடிய கொள்கை தலைவராக பலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் அவர்களை ஒரு வார்த்தை பிழை, மொத்த வாக்கிய பிழையாகவும் மொத்த அவமதிப்பு செயல் போன்று உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை மக்கள் நீங்கள் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கணும். தீர தெளிவாக நீங்களே ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் பயிற்சி எடுத்தாவது கூட பேசியிருக்கலாம். இந்த ஒரு வார்த்தை பிழை பேசுகிறத தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.